என்னங்க மத்திய புலனாய்வுத்துறையில் அதிகாரியாக வேலை செய்யணுமா? அப்போ இந்த வீடியோ பாருங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்எஸ்சி வித் கிஷோர். ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. என்னன்னா ACIO கிரேட் 2 ஆர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட், அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய புலனாய்வுத்துறையில் ஒரு அதிகாரியாக வேலை செய்யணும். என்னன்னா நிறைய வந்து இந்த ஜாப்னுடைய ப்ரொஃபைல் என்னன்னா நிறைய ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும், இல்லை ஃபைல்ஸ் வந்து இன்டர்னல் ஒர்க்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு இருக்கிற போஸ்ட்டு. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். ஸோ இதுக்கான கிரேட் லெவல் பே என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 7 ரொம்பவே ஒர்த்து போஸ்ட் மக்களே. ஸோ இன்னைக்கு தான் அந்த வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண டேட்டு இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும்னா, நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக தெரியணும்னா நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன். அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஸோ என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ நான் போடுவேன். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கான செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் சிட்டி வந்து எக்ஸாம் டேட்டும் வந்து லைவாக இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்சி வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா வந்து எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி வந்து லைவில் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்னைக்கு எக்ஸாம் டேட்டு எந்த சென்டர்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் வந்துருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி நான் ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாய்.